எல்லாரோட ஜூம்லயும் வந்து உங்க நேம் இருக்கும். ஸோ அதனால எனக்கு நேம் வந்து தேவையில்லை. ஸோ இப்போ நீங்க வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறது மட்டும் நான் தெரிஞ்சுக்கலாம்னு யோசிக்கிறேன். ஸோ நீங்க வந்து சொல்ல வேணாம். ஸோ சாட் பாக்ஸ் யூஸ் பண்ணி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு நமக்கு வந்து சாட் பாக்ஸ் வந்து இமோஜி இருக்கும்ல. ஸோ அந்த இமோஜி வச்சு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லுங்க. ஸோ நீங்க எப்படி ஃபீல் பண்ணாலும் தப்பு கிடையாது. நீங்க ஹாப்பியா தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கல. நீங்க இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறது உங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க பார்க்கலாம். 1 மினிட் அதுக்கு டைம் எடுத்துக்கலாம். பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். ஸோ என்னோட பேர் வந்து சூரியகுமார். நான் வந்து பூமி அப்படிங்கிற ஒரு என்ஜிஓல வந்து ஃபெலோஷிப் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபெலோஷிப் அப்படிங்கிறது வந்து ஒரு 2 இயர் ப்ரோக்ராம். நாங்கள் வந்து இது வந்து சோசியல் ஒர்க் மாதிரி தான். நாங்கள் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டத்துல வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரதுக்காக நாங்கள் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் அதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து எஸ்ஆர்எம்ல படித்தேன். நானும் ஒரு ஸ்காலர்ஷிப், நீங்க எப்படி ஒரு ஸ்காலர்ஷிப் மூலியமா படிக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் நானும் ஒரு ஸ்காலர்ஷிப் மூலியமா எஸ்ஆர்எம்ல படிச்சு இப்போ வந்து பூமியில வந்து செலக்ட் ஆகி பண்ணிட்டு இருக்கேன். நான் 1 இயர் முடிச்சுட்டேன். இன்னும் 1 இயர் இருக்கு பூமி நான் வந்து நெக்ஸ்ட் இது பண்றதுக்கு. இப்போ வந்து இன்னொன்று என்ன சின்ன இதுனா, நான் வந்து புதுசா வந்து ஸ்டார்ட் பண்றதுனால எனக்கு இதுக்கு முன்னாடி நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சுதான். ஸோ நான் இன்னைக்கு கொண்டு வரதுல புதுசாவும் ஆட் பண்ணலாம், இல்ல ஆல்ரெடி நீங்க தெரிஞ்சதை வச்சு கொஞ்சம் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதுவரை உங்களுக்கு இந்த கிளாஸ்ல என்னென்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு கொஞ்சம் சாட்லயே நீங்க கூட போதும் என்னோட டாபிக் கவர் பண்ணிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ நம்ம வேர்ப் பார்க்க போறோம். ஸோ வேர்ப் பத்தி ஆல்ரெடி யாருக்காவது ஏதாவது சின்ன டீடைல்ஸ் ஏதாவது தெரியுமா? Yes, na clear. ஸோ ஆல்ரெடி வேர்ப் பத்தி யாருக்காவது தெரியுமா? ஸோ ஏதாவது தெரிஞ்ச நீங்க மைக் ஆன் பண்ணி சொல்லலாம். Verb is that expression and action. So action expression எனக்கு புரியலையே. வெர்ப்ன்றது ஒரு செயல். ஓகே, சூப்பர். வெர்ப்ங்கிறது ஒரு செயல். ஓகே, செயல் மீன்ஸ் நீங்க எப்படி சொல்றீங்க? செயல்ங்கிறது வெர்பா? கொஞ்சம் கரெக்டா உங்களோட இதுல ஒரு வேர்டு ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால கேட்குறேன். verb is an action word. Okay, correct. So verb அப்படிங்கிற action word. ஸோ நம்ம நீங்க என்ன மிஸ் பண்ணீங்கன்னா இந்த வேர்ட் அப்படிங்கிறத மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ஆக்ஷன் வேர்டு அது வந்து ஆக்ஷனை குறிக்கிற ஒரு வேர்டு. நம்ம என்ன ஆக்ஷன் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ வேர்ப் பத்தி பார்க்குற மாதிரி அதுக்கு முன்னாடி சின்ன ஆக்டிவிட்டி மறுபடியும் இது சாட் பாக்ஸ்ல தான் பண்ண போறோம். நான் வந்து ஒரு 5 வந்து ஆக்ஷன் தான் சொல்ல போறேன். ஓகேங்களா? ஸோ 5 ஆக்ஷன் சொல்ல போறேன். அது வந்து நீங்களும் அதே மாதிரி உங்க போன்ல இருக்க இமோஜி யூஸ் பண்ணி நீங்க டைப் பண்ண போறீங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, செகண்ட் வந்து சிட். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் போயிடலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்மைல். நெக்ஸ்ட் வந்து டான்ஸ் சொன்னேன். ஸோ எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க மைக்கு. ஸோ மற்றவங்க டிஸ்டர்ப் இல்லாம இருக்கும். ஓகே, இன்னும் டான்ஸ் நிறைய வரும்னு எதிர்பார்க்கிறேன். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம 1 2 4 முடிச்சிட்டோம். ஸோ லாஸ்ட் வேர்டு வந்து கிரை. அதே மாதிரி இன்னொன்னு நான் சொல்றேன், பட்
அந்த இமோஜி இருக்கா இல்லையா எனக்கு கரெக்டா தெரியல. ஸோ ஜம்ப். ஸோ அந்த இமோஜில வருதான்னு பார்க்கலாம். ஜம்ப். நோவா ஜம்ப் இல்லையா? ஓ நைஸ். கங்காரு போட்டு ஜம்ப் போறாங்க. நைஸ், நல்லா இருக்கு அந்த ஐடியா, கிரியேட்டிவா. ஓகே ஜம்ப். ஓகே ஜம்ப் இல்லைன்னா பரவாயில்ல, ஏதோ ஜம்ப்னு எழுதி எது போறாங்க. ஓகே நைஸ். இன்னும் வேற ஏதாவது கிரியேட்டிவா வருதான்னு பார்க்கலாமா? சரி ஓகே, பிளே எடுத்துக்கலாம். போ பிளே. பிளே பிளே. ஜம்ப் இல்லைன்னா பிளே. ஓகே சூப்பர். எல்லாரும் நல்லா, இப்பதான் எல்லாரும் வந்து நீங்க இருக்கீங்க அப்படின்னு கரெக்டா தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் இன்னும் ஒண்ணு போயிடலாம். இப்போ வந்து நீங்க வந்து வேர்ப்லயே ஓகே மறுபடியும் இதுவும் ஒரு ஆக்ஷன் தான். ஈட். ஸோ இப்போ எனக்கு ஒரு டவுட் வருது. நீங்க அனுப்புனது ஃபுட்டு. ஃபுட்டு வேர்பா இல்ல வேற எதுலயா வருமா? ஸோ அதை நீங்க சேட்லயே போடலாம். ஃபுட்டு வேர்பா இல்ல வேற ஏதாவது நீங்க ஆல்ரெடி கத்துக்கிட்டதுல வேற ஏதாவது? ஓகே நவுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நவுன்ல வருமா இல்ல வேற ஏதாவது வருமா? ஃபுட்டு நவுனு. ஓகே அனில் ஸ்குரில் போட்டு ஈட்டிங். ஓகே அதுவும் நல்லா இருக்கு. சூப்பர், தேங்க்யூ இதோல் பண்ணது. ஸோ என்னோட ஸ்க்ரீன் அப்போ ஷேர் பண்றேன். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதான்னு பார்த்து சொல்லுங்க, செக் பண்ணி. யார் ஹோஸ்டா இருக்கீங்க? கொஞ்சம் ஸ்க்ரீன் ஷேரிங் எனேபிள் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் எனக்கு. கோஸ்ட் ப்ளீஸ் அவங்களுக்கு கோஸ்ட் ஆக்குங்க. ஓகே தேங்க்யூ. இப்போ ஸ்க்ரீன் ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். ஆகுது. ஓகே சாரி, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் டைரக்டா இப்போ உள்ள போயிடுறேன் லெசனுக்கு. நடுவில் வாய்ஸ் வந்து கிளியரா இல்லைன்னா சொல்லிடுங்க. ஓகேண்ணா. ஓகே ஸோ எல்லாருக்கும் ஸ்க்ரீன் ஃபுல் ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? ஓகே தேங்க்யூ. ஸோ இதுதான் இங்கிலீஷ் கிளாஸ். ஆக்சுவலாக இப்போ ஸ்டார்ட் பண்ணலான்றது கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு லேப்டாப். ஸோ அதனால தான் சாரி. ஸோ நம்ம ஓகே சாய் பிரசாத் ஃபுட் நவுன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ் போயிடலாம். ஓகே ஆக்சுவலா நம்ம ஓகே ஸோ ஜஸ்ட் 1 minute. ஏதோ ஒரு ப்ராப்ளம். சரி ஓகே, ஆக்சுவலா நம்ம இன்னைக்கு தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்னு வேர்ப்ஸ், நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் வேர்ப்ஸ், அப்புறம் டென்சஸ் அண்ட் வேர்ப்ஸ். வேர்ப்ஸ் வந்து டென்சஸ்ல எப்படி யூஸ் பண்றோம் மெயினா, அப்புறம் வந்து வேர்ப் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். சரி ஓகே, ஸோ வேர்ப் சொன்னீங்க. யாருக்காவது டைப்ஸ் ஆஃப் வேர்ப் ஏதாவது தெரியுமா? டைப் ஆஃப் வேர்ப். டைப் ஆஃப் வேர்ப் 12 இருக்கா? சரி ஓகே, என்ன டைப் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு 5 தெரியும், 12 தெரியாதுங்க. சரி ஓகே, என்ன இருக்கு சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச 5 சொல்லுங்க. ரெகுலர், irregular, auxiliary verbs. ஓகே. Transitive, intransitive. Yeah, transitive, intransitive. Okay. Dynamic verb. ஓகே 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 தேங்க்யூ. ஸோ நீங்க இதுவரையிலும் சொன்னது.
ஸோ நம்பர் 12 டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா கொஞ்சம் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஏன்னா ஒரே டைம்ல அந்த 12மே பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ அதனால பாதி தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்பேஸ், அதாவது இந்த செஷனுக்குன்னு ஒரு நார்ம்ஸ் இருக்கு. அது என்னன்னா லிசன் ஆக்டிவ்லி. ஸோ ஆக்டிவா லிசன் பண்ணுங்க. ஸோ செகண்ட் என்ன தெரியுமா? செகண்ட் வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. தேர்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா ஸோ அந்த ஸ்லைட் முடிஞ்ச உடனே நீங்க அந்த டவுட்ஸ் கேட்கலாம். ஓகேவா? சாட்லயும் கேட்கலாம், இல்ல நீங்க வந்து வீடியோ மைக் ஆன் பண்ணி மைக்லயும் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ ஆக்டிவிட்டி வந்து நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். ஸோ வேர்ப் அப்படிதான் இன்னைக்கு டாபிக். இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறது என்ன நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் வேர்ப். ஆல்ரெடி நீங்க சொல்லியிருந்தீங்க ஆக்ஷன் வேர்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லைட் மூவ் ஆகுது எல்லாருக்கும்? எஸ் சார். இப்போ எந்த ஸ்லைட்ல இருக்கு? Today's discussion சொல்லி verb types of verb tense and ஓகே 1 minute நான் ஸ்லைட் சேஞ்ச் பண்றேன். ஓகே இப்போ சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். change ஆகுது. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வாட் இஸ் வேர்ப் அப்படின்னு. ஸோ வேர்ப் அப்படிங்கிறது ஆக்ஷன் வேர்ட் மெயினா பார்த்துருப்போம், ஆர் ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறோம். ஸோ ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படின்னு சொன்னா ஸோ நம்ம ஆக்ஷன் வந்து சில விஷயம் இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தது வாக், ரன், சிட். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஒரு ஆக்ஷன் வந்து பிசிக்கலா பண்றோம். ஸோ பிசிக்கலா பண்ணும்போது நம்ம கண்ணால பார்க்க முடியும். ஸோ அது ஆக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படிங்கிறதுனா நான் வந்து ஒன்று ஃபீல் பண்றேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஃபீலிங் சொன்னோம்ல, எப்படி ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபீல் அப்படின்னு சொல்றேன், அது ஒரு வேர்ப் தான். ஆனா அதுல வந்து ஏதாவது ஆக்ஷன் இருக்கா? ஆக்ஷன் உணர முடியுமா நம்மளால? எஸ் ஆர் நோ நீங்க வந்து சாட்ல போடலாம். ஸோ நான் வந்து ஃபீல் பண்றேன் அப்படிங்கறத உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுமா? உங்களுக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுமா? ஸோ நான் பார்த்தோன்னே ஓகே அவன் ஃபீல் பண்றான் அப்படின்ட்டு நான் ஃபீல் அப்படின்னு சொல்றேன். எஸ், ஓகே, சரி, ஓகே. பட் ஆக்சுவலா என்னன்னா ஒருத்தவங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கன்னா நம்ம மோஸ்ட்லி நம்மள ஆக்ஷன்ல வராது. ஸோ அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் எஸ் சொல்லி. பட் ஃபீல், நான் உண்மையாவே ஃபீல் பண்றேன்னா நம்ம மனசுக்குள்ள இருந்து வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனோ ஒரு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம்ல, நான் ஃபீல் பண்றேன், எனக்கு இந்த ஹர்ட் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் அதை வச்சு நம்ம பார்க்கலாம். ஆனா ஃபீல் அப்படிங்கிறது உண்மையா அவங்கவுங்களுக்கு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கதா வந்து ஸ்டேட் ஆஃப் பீயிங் சொல்றோம். அதுவும் வந்து ஒரு வகையான வேர்ப் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா லைக், மீதி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்சுவலா வாக் ஒரு ஆக்சன், டாக் வாக்சன், சிட் ஒரு ஆக்சன், ட்ரிங்க், ஸ்லீப் எல்லாம். பட் லைக் அப்படிங்கிறது எனக்கு பிடிச்சிருக்குங்கிறத என்னால ஆக்ஷன்ல காமிக்க முடியாது. எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு தான் பிடிச்சிருக்கும். ஸோ அது வந்து என்னோட ஒரு ஃபீல், ஓகே எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ அதனால வந்து இது வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படின்னு சொல்லலாம். அதுக்குள்ளதான் வரும் இந்த லைக். ஸோ இதுவுமே வந்து ஒரு வேர்ப் தான். ஸோ நம்ம ஆக்ஷன் வேர்ட் பிளஸ் அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங் அதையுமே வந்து நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்றோம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இல்லங்க. ஓகே, சூப்பர், தேங்க்யூ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் இப்போ வந்து ஒரு சின்ன ஒர்க் டைம். ஸோ இப்போ நீங்க வேர்ப்ல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பாக்குறதுக்காக தான் உங்களுக்கு 3 சென்டென்ஸ் இருக்கு, 1, 2, 3ன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க, அந்த ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் எங்க வேர்ப் இருக்குங்கிறத நீங்க ஜஸ்ட் நீங்க டைப் பண்ணா போதும். ஸோ 1ன்னு போட்டு ஆப்ஷன் ஏயா பியா அப்படி டைப் பண்ணா கூட ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு 2 minutes டைம், எவ்வளவு பேர் கரெக்டா பண்றீங்கன்னு பார்க்கலாம். நீங்க சாட்ல போடலாம், நோ ப்ராப்ளம். 3 சென்டென்ஸ் இருக்கு, நான் சென்டென்ஸ் ரீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து சலீனா ரீட் த புக். செகண்ட், ராஜா ஈட்ஸ் கேண்டி. தேர்ட், he drives the bike. ஓகே, read, eats, drives. சூப்பர், read, eats, drives. ஓகே, சூப்பர். ஸோ மோஸ்ட்லி நிறைய வந்து கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல ரீட் அப்படிங்கிறது வந்து ஒரு வேர்ப். செகண்ட் சென்டென்ஸ்ல ஈட்ஸ், ஏன்னா அவங்க இப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல ரீடுங்கிறது அவர் ரீட் பண்றாரு அப்படிங்கறது அவர் பண்ற ஆக்ஷனை காமிக்குது. ராஜா ஈட்ஸ் கேண்டி, அவர் வந்து சாப்பிடுறாருங்கிற ஆக்ஷன் காமிக்குது. ஹி டிரைவ்ஸ் த பைக், ஓகே அவங்க டிரைவ் பண்றாங்க அப்படின்னு ஆக்ஷன் காமிக்குது. ஸோ இது வந்து ஆக்ஷன் வேர்ட்ஸ்ல வருது. ஸோ இது வந்து நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா?
வேற யாருக்காவது மேபி இது இல்லாம இன்னொரு வேர்ப் வந்திருக்கு அந்த மாதிரி ஏதாவது சொல்ற உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது வருது அதுல? மைக் ஆன் பண்ணிருக்கீங்க. ஆர்கவி ஏதாவது டவுட் இருக்கா? நோ அண்ணா. சரி, ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம் அப்போ. ஸோ நம்ம டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ்ல இன்னைக்கு என்ன வேர்ப்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா ஹெல்பிங் வேர்ட் ஆர் ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஆக்சிலரி வேர்ப்ஸ்னு ஆல்ரெடி நீங்க சொன்னீங்க. ஸோ அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு டைப் என்ன பார்க்கணும், மாடல் வேர்ப்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து 2 டைப் ஆஃப் வேர்ப்ஸ் தான் பார்க்க போறோம் டைப்ஸ்ல. ஸோ 12 சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து 2 தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து ஹெல்பிங் வேர்ட் ஆர் ஆக்சிலரி வேர்ப்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா ஹெல்பிங் வேர்ட்ஸ் இல்லை ஆக்சிலரி வேர்ட்ஸ் வேர்ப்னா? ஸோ நீங்க இதுலயே பார்த்து கூட சொல்லலாம், ரீட் பண்ணி கூட. ஸோ எதனால ஹெல்பிங் வேர்ப் சொல்றாங்க இல்ல ஆக்சிலரி வேர்ப்ஸ் சொல்றாங்க? It helping and auxiliary verbs. It helps main verbs. Sometimes acts as main verbs. ஓகே, சூப்பர். இட் ஹெல்ப்ஸ் மெயின் வேர்ப்ஸ், அது ஒரு பாயிண்ட். சம்டைம் ஆக்ட்ஸ் அஸ் அ மெயின் வேர்ப். ஸோ ஹெல்பிங் வேர்ப்னா என்னன்னா மெயின் வேர்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், சில வார்த்தைக்கு வந்து நம்ம மெயின் வேர்ப் மட்டும் யூஸ் பண்ணா அது வந்து முழுமையே அடையாது. ஓகேவா? அப்போ வந்து இந்த வேர்டு அந்த வேர்பை யூஸ் பண்ணும்போது அது வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் அந்த ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்றாங்க. சில டைம் இந்த ஹெல்பிங் வேர்பே வந்து ஒரு மெயின் வேர்பாக ஆக்ட் ஆகும். அங்க மெயின் வேர்ப் வேற எதுவும் இருக்காது. ஸோ மெயின் வேர்ப் அப்படின்னா என்னன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, இப்போ ஒரு ஆக்ஷன், சோல், அந்த ஸ்டேட், அந்த சுச்சுவேஷன் ரிலேட்டடா இருக்கு பார்த்தோம்ல, இந்த ஃபீல் பண்றது, ஃபீல், வாக், டிரைவ், டாக். ஸோ இது மாதிரி இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே என்ன சொல்லுவோம், மெயின் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு ஹெல்ப் பண்ற வேர்ப்ஸ் வந்து ஹெல்பிங் வேர்ப்ஸ் சொல்லுவோம். ஸோ ஹெல்பிங் வேர்ப்ஸ் பத்தி பார்த்தோம்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்ற வேர்ட்ஸ். ஸோ ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், இது ஒரு செட். நெக்ஸ்ட் டூ, டஸ், டிட், பி, பீன், ஹேவ், ஹேஸ், ஹேட். ஸோ இந்த வேர்ட்ஸ்ல நோட் பண்ணிக்கோங்க. நான் 1 minute வைக்கிறேன் இந்த ஸ்லைட் அப்படியே. ஸோ இது எல்லாமே ஹெல்பிங் வேர்ப். இது எல்லாமே மெயின் வேர்புக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வர வேர்ட்ஸ். சார் ஹெல்பிங் வேர்ப்ஸ் அதை இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஓகே, தாராளமா பண்ணலாம். ஸோ ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னா சில வேர்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணும். எதுக்கு? மெயின் வேர்ப் இருக்கும். லைக் வாக்கிங் அப்படின்னு இருக்கும், ஹீ வாக்கிங் அப்படின்னு இருக்கும். ஹீ வாக்கிங் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து ஃபுல்லா முழுமையா வந்து புரியாம இருக்க மாதிரி இருக்கும். அப்போ அங்க வந்து நம்ம இஸ் யூஸ் பண்ணுவோம். ஹீ இஸ் வாக்கிங். ஸோ அவன் இப்ப நடந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இல்ல ஹீ வாஸ் வாக்கிங், முன்னாடி நடந்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ் வந்து அந்த மெயின் வேர்ப் கூட சேர்ந்து அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்காக யூஸ் ஆகும். அதனாலதான் அது வந்து ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இல்லைன்னா அந்த சென்டென்ஸ் வந்து முழுமை அடையாது. ஸோ அந்த மாதிரி சில சென்டென்ஸ்ல இது யூஸ் ஆகும். அதனால ஹெல்பிங் வேர்ப்னு சொல்றாங்க. இப்போ புரிஞ்சுதா இல்ல இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க? ஓகே சார், புரியுது. புரிஞ்சுதா? ஓகே. ஸோ மெயின் வேர்ப்னா வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு ஆக்ஷன் வேர்ட் சொன்னோம்ல, ஆக்ஷன் வேர்டு, அதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதனால இது வந்து ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே, சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம்னு நினைக்கிறேன். ஹெல்பிங் வேர்ப் இதெல்லாம். ஸோ இதுக்கு வந்து நான் எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் வச்சிருக்கேன். ராமு இஸ் பெயிண்டிங் த வால். ராமு இஸ் பெயிண்டிங் த வால் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். ஐ எம் ரன்னிங் நவ். நெக்ஸ்ட், வாக்கிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஸோ இந்த 3 சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் 2 சென்டென்ஸுமே ஹெல்பிங் வேர்ப் வந்து ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கும். ராமு இஸ் பெயிண்டிங் த வால் அப்படின்னு வரும்போது ராமு இப்போ பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சென்டென்ஸ் வரும். ராமு என்ன பண்றான்னு கேட்கும்போது என்ன பண்ணுவோம், ராமு இஸ் பெயிண்டிங் த வால் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ அந்த இஸ் வர்றதுனால அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ராமு பெயிண்டிங் த வால் அப்படிங்கிறது வராது, கிராமர் படி அது மிஸ்டேக். ராமு இஸ் பெயிண்டிங் இல்ல ராமு வாஸ் பெயிண்டிங் அப்படின்ற மாதிரி வரும்.
ஓகேவா? நெக்ஸ்ட் ஐ ஆம் ரன்னிங் நவ். ஸோ இந்த ஆம் வந்து எப்போ யூஸ் ஆகும்னா ஐ அப்படின்னு வரும்போது ஆம் வரும். இப்போ யூ வந்தாலோ ஹி ஷி இட் இல்ல ஏதோ ஒரு நேம் வந்தாலோ நீங்க ஆக்சுவலி பார்த்துருப்பீங்க, நேம் அதெல்லாம் வந்ததுன்னா ஆம் வராது, இஸ்ஸோ வாசோ வரும். பட் ஐ வரும்போது மட்டும்தான் ஆம் வரும். நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே ஐ எம் சொல்லிதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐ எம் சூரியகுமார். ஸோ அந்த மாதிரி ஐ எம் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி ஐ ஆம் சொல்லுவோம். பட் இன்னொருத்தவங்களை பத்தி நீங்க பேசும்போது ஆம்ங்கிறது யூஸே பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி நம்மளை பத்தி சொல்லும்போது ஐ இஸ், ஐ வாஸ், ஐ ஆர் அதுவும் யூஸே பண்ண மாட்டீங்க. ஸோ ஐ வரும்போது ஆமும் வரும். ஆம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் வரும். ஸோ அந்த ஆம் தான் வந்து இந்த இடத்துல வேர்பா வந்துருக்கு. ஸோ ஆம்னு இருக்கே அது வந்து வேர்ப் இல்லையா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆம் தான் வந்து இங்க ஹெல்பிங் வேர்ப். இதுலதான் டவுட் இருக்கு ஆம்ல? ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து வாக்கிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த். வாக்கிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்னா நம்ம சொன்னோம்ல சில டைம் வந்து அந்த மெயின் வேர்புக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வாக்கிங் அப்புறம் தான் இஸ் வந்துருக்கு. ஓகேங்களா? இஸ் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு வரும்போது இங்க இது வந்து இதுவே ஒரு வேர்ப் மாதிரி தான் இருக்கும். இஸ் அப்படிங்கிறது ஒரு வேர்ப் மாதிரி தான் இருக்கும். புரிஞ்சுதா? சில டைம் நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை பத்தி டிஸ்கிரைப் பண்றோம், அந்த மாதிரி பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். த பென்சில் இஸ் ஷார்ப். ஓகேங்களா? த பென்சில் இஸ் ஷார்ப். த கவ் இஸ் ஒயிட், த கவ் இஸ் பிளாக் அப்படின்னு சொல்லும் போது த கவ் அப்படிங்கிறது நவுன்ல வந்துடும், பிளாக் அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ் அந்த இதுல வந்துடும். பட் அந்த இஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் வேர்பா இருக்கும், அது மெயின் வேர்பா இருக்கும். ஸோ பக்கத்துல வேற எதுவுமே அந்த வாக்கிங், டாக்கிங் ஸோ அந்த மாதிரி ஆக்சன்ஸே இருக்காது. ஸோ அந்த மாதிரி வரும்போது அந்த இஸ் அந்த மாதிரி இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ் எல்லாம் சில இடத்துல உங்களுக்கு மெயின் வேர்பா வந்துடும். புரிஞ்சுதா? ஓகே, சூப்பர். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலான் இருக்கேன். ஸோ மாடல் வேர்ப்ஸ். நெக்ஸ்ட் வந்து மாடல் வேர்ப்ஸ். மாடல் வேர்ப்ஸ் என்ன எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஹெல்பிங் வேர்ப் மாதிரி தான் இதுவும் ஹெல்ப் பண்ணும். எதுக்குன்னா பட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஹெல்பிங் வேர்ட் ஜஸ்ட் இப்ப நடக்கிறது ஸோ அந்த மாதிரி அந்த சென்டென்ஸ் முடிவு பண்றதுக்காக இருக்கும். இதுவும் அந்த சென்டென்ஸை கரெக்டா ஃபார்ம் பண்ணதுக்காக யூஸ் ஆகும். ஆனா வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இல்ல அங்க என்ன நடக்குது இல்ல என்ன நடக்க போகுதுன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். ஸோ அந்த மாதிரி சில வார்த்தையை வந்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாடல் வேர்ப்ஸ்னா என்னன்னு பாருங்க. வில், வுட், கேன், குட், மே, மைட், மஸ்ட், ஷால், ஷுட். ஸோ இது எல்லாமே மாடல் வேர்ப்ஸ். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நான் 1 minute வெயிட் பண்றேன். ஓகே, சூப்பர். நீங்க நோட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போறேன். ஸோ எக்ஸாம்பிள் ஐ கேன் ஜம்ப். ஸோ இங்க வந்து கேன் அப்படிங்கிறத வந்து மாடல் வேர்ப். ஸோ ஏன் இப்படி சொல்றேன்னா கேன் அப்படிங்கிறது வந்து முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல யூஸ் ஆயிருக்கும். ஐ கேன் ஜம்ப், என்னால ஜம்ப் பண்ணவும் முடியும், என்னால ஜம்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து நம்மளை பத்தி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லும் போதுதான் இந்த கேன். ஸோ ஐ எம் ஜம்பிங் அப்படின்னு சொல்லும் போது நான் ஜம்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஆனா இது எப்படி சொல்லுது, என்னால ஜம்ப் பண்ண முடியும், ஐ கேன். ஸோ என்னால முடியும் அப்படின்னு நம்மளை பத்தி அடிஷ்னலா சொல்றதுக்காக யூஸ் பண்ணும். ஸோ இட் மைட் ரெயின் ஆன் ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே வந்து மழை வரலாம் அப்படிங்கிறது இட் மைட் ரெயின். ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது அடிஷ்னலா இன்ஃபர்மேஷன் சொல்லும் போது அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அது கூட சேர்த்து இந்த இன்ஃபர்மேஷனும் சேர்த்து சொல்லுவோம். ஸோ அப்பதான் இந்த மைட், கேன். அதே மாதிரி யூ ஷுட் டெல் ஹிம். இந்த மாதிரி இந்த ஷுட் அப்படிங்கிறதா இங்க வந்து இருக்க மாடல் வேர்ப். ஸோ நீ அடிஷ்னலா இந்த மாதிரி ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது இந்த வேர்ப் யூஸ் பண்ணி நீங்க வரும். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? மாடல் வேர்ப் புரியலன்னா கேளுங்க, மறுபடியும் நான் சொல்லித்தரேன். சரி, ஓகே, டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிளனேஷன் 1 time. ஓகே, சூப்பர். ஸோ மாடல் வேர்ப்னா வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், அங்க நடக்கிறத அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்க சென்டென்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? மழை வர மாதிரி இருக்குன்னா மழை வரலாம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் சேர்த்து மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி சொல்றதுதான் வந்து மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்றோம் அதுக்காக. ஸோ மாடல் வேர்ப்ஸ் வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மாடல் வேர்ப். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐ வில் கம் டுமாரோ.
ஸோ நாளைக்கு நான் வருவேன். ஸோ அந்த மாதிரி சொல்லும் போதெல்லாம் நம்ம கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றோம், நாளைக்கு நான் வந்துருவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்றோம்ல, ஸோ கொஞ்சம் மிகைப்படுத்தி எக்ஸ்ட்ராவா நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து மாடல் வெர்ப்ஸ்ல வரும். ஆக்சுவலா இந்த வேர்ப்ஸ் வந்து மாடல் வெர்ப்ஸை பொறுத்தவரை நீங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த கரெக்டா உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். எல்லாம் எந்த இடத்துல இது கரெக்டா யூஸ் பண்ணலாங்கிறது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ட்ரபிளா தான் இருக்கும். நீங்க யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க எழுதும் போதோ இல்ல பேசும்போதோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், ஓகே இப்படிதான் இது யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி கிராமர் வந்து கரெக்டா இருக்கணும். கேன் யூ எக்ஸ்பிளைன் தேர்ட் எக்ஸாம்பிள்? ஓகே, யூ ஷுட் டெல் ஹிம். நீ வந்து அவங்ககிட்ட கண்டிப்பா சொல்லணும் அப்படின்ற மாதிரி நீ வந்து சொல்லலாம். நீ அவன்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, அந்த மாதிரி நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரிதான் யூ ஷுட் டெல் ஹிம். நீ அவங்ககிட்ட கண்டிப்பா சொல்லியா, நம்ம மிகைப்படுத்தி நீ கண்டிப்பா சொல்லு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி நீ கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு நம்ம அந்த சுச்சுவேஷனை நம்ம மிகைப்படுத்தி சொல்றோம். நீ கண்டிப்பா சொல்லியே ஆகணும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி. ஓகே, சூப்பர், தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி எப்போ உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போலான்னு இருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஒரு சின்ன ஒர்க் டைம். இதுக்கு வந்து உங்களுக்கு 3 minutes எடுத்துக்கோங்க. ஸோ 3 sentences வந்து நீங்க எழுத போறீங்க. ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் நீங்க வந்து சாட்ல போடணும் இல்லை, நீங்களே எழுதுங்க. உங்களுக்கு யார் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றீங்க அவங்க வந்து நீங்க சாட்லையும் போடலாம். ஓகேவா? இது வந்து உங்களுக்கான ஒர்க் டைம். நீங்க கரெக்டா எழுதுறீங்களா இல்லையா யூசிங் ஹெல்பிங் ஆர் மாடல் வெப் யூஸ் பண்ணி நீங்க எழுதலாம். எக்ஸாம்பிள் வேணும்னா எக்ஸாம்பிள் ஸ்லைட் கூட நான் எடுத்து வைக்கிறேன். ஸோ நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டா இருக்கிறவங்க நீங்க ஓகே நான் ட்ரை பண்றேன் சாட்லையும் போட்டு அப்படின்னா ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க கரெக்டோ தப்போ நான் வந்து எதுவும் சொல்ல போறது இல்லை. ஸோ நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ சாட்ல போட்டாலும் ரொம்ப சந்தோஷம். ஸோ 6:50க்கு நெக்ஸ்ட் லைனை ஓபன் பண்றேன். இப்போ ஒரு 3 சென்டென்ஸ் நீங்க எழுதுங்க. இல்ல நீங்க 3 சென்டென்ஸ் எழுதி ஒரு சென்டென்ஸ் அட்லீஸ்ட் சாட்ல போட்டா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னமா ஒரு சென்டென்ஸ்ல 2 verb வரலாமா? இப்ப shall I do it? புரியல. Shall I do it? அப்ப shall do வந்து helping verb, shall வந்து model verb னு வரலனா அது வரலாமா? கண்டிப்பா வரலாமா? தேங்க்ஸ்ண்ணா. thank you. Okay, nice. She's watching television. Super nice. பரவாயில்ல, எல்லாரும் ட்ரை பண்றீங்க. வெரி குட். I take this. Super. You should complete your talks by tomorrow. Okay. May I come in? Right. Shall I drink some water? Okay, super. Okay, thank you. So next slide போலான்னு இருக்கேன். ஓகே, சூப்பர். இப்போ டென்சஸ் அண்ட் வேர்ப். ஓகேங்களா? ஸோ இது வந்து எந்த டென்ஸ்ல எந்த வேர்ப் அந்த ஹெல்பிங் வேர்பும் மாடல் வேர்பும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கிறதெல்லாம் ஆம், இஸ், ஆர். மெயினா இது எல்லாமே வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும். அதே மாதிரி டூ, டஸ், ஹாவ், ஹேஸ், மே, கேன், பி. ஸோ இது எல்லாமே வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும், மோஸ்டா வரும். சில வார்த்தைகள் வந்து நீ வேற டென்ஸ்ல யூஸ் ஆகும். ஓகேங்களா? லைக் ஹேவ்லாம் வரும்போது சில இடத்துல ஹேவ்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பாஸ்ட் டென்ஸ்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு ஒன்று வரும். ஸோ அதுக்கெல்லாம் ஹேவ்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பி அந்த மாதிரி பி கூட பீன்ல வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சில, அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ்லயும் சில உட்டு, குட்டு அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அதுவும் சில டைம் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா மோஸ்டா இதுல கொடுத்துருக்க டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். மோஸ்டா வந்து இப்போ வாஸ், வேர், டிட்லாம் எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ல தான் வரும். ஹேட் பாஸ்ட் டென்ஸ்ல வரும். உட்டு, குட்டு, ஸோ இதெல்லாம் வரும்னா சில டைம் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போதோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். எப்படின்னா would you don't my can I ask this? ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லும் போது கொஸ்டின் ரைஸ் பண்றோம். அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி சில உட்டு, குட்டெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சில இடத்துல அந்த சேஞ்சஸ் வரும். ஸோ பர்ஃபெக்டா இதுலயே தான் இருக்கும் அப்படின்னு இல்லை, சில சேஞ்சஸ் வரும். அதே மாதிரிதான் வில்லு, ஷல்லு, மைட், இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ்க்கு தான் வரும். ஒரு இது வில் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து வந்துருச்சுனாலே அந்த சென்டென்ஸ் மோஸ்ட் எதுல இருக்கும்னா ஃபியூச்சர் டென்ஸ்ல தான் இருக்கும்.
அதே மாதிரி ஷால் வந்தாலும் ஃபியூச்சர் டென்ஸோட இதுவாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அண்ணா அகைன் ஒன் டைம் சொல்லுங்க. ஓகேம்மா. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து மூணு டென்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் 3. ஓகேங்களா? ஸோ ப்ரெசன்ட்ல இருக்கிறதுல இந்த ஹாவ் அப்படிங்கிற இது வந்து ஒரு சில இடத்துல வந்து வேற டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்ற மாதிரி வரும். ஸோ பேஸ்ட் ஆன் சுச்சுவேஷன் நம்ம சொல்லும் போது சில இடத்துல இந்த ஹாவ் யூஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கு. மீதி எல்லாமே மோஸ்ட்லி ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் வரும். அதே மாதிரி பாஸ்ட்ல இருக்க குட் வந்து சில டைம் நம்ம ப்ரெசன்ட்ல கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போதோ நம்ம சொல்லும் போதோ சில டைம் அதுவுமே வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்லயே வரும். அது யூஸ் பண்ற மாதிரி வரும். ஆனா மோஸ்டா இது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ல தான் வரும். ஓகேங்களா? ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கிறது மோஸ்ட்லி எல்லாமே அது வந்து ஃபியூச்சர் டென்ஸா தான் வரும். ஸோ நீங்க இந்த வேர்ட்லாம் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசென்ட்ல இருக்கா, பாஸ்ட்ல இருக்கா, ஃபியூச்சர்ல இருக்கான்னு. ஆக்சுவலா இந்த வேர்ப்ல தான் முதல்ல டென்ஸே நம்மளால சொல்லவே முடியும். இந்த வேர்ப் வந்து எந்த டென்ஸ்ல இருக்கோ அந்த டென்ஸ் தான் அந்த சென்டென்ஸே அமையும். ஏன் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு நவுனோ ஆப்ஜெக்டிவோ எடுத்துக்கிட்டோம்னா எல்லாம் ஜஸ்ட் நேம், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட சொல்ற மாதிரி, பிளேஸ சொல்ற மாதிரி தான் இருக்கும். அதுல இருந்து உங்களால டென்ஸே சொல்ல முடியாது. பட் வேர்ப் தான் வந்து ஒரு ஆக்ஷனை காமிக்குது. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ற வேர்ட் தான். அந்த ஆக்ஷன்லயும் சில டைம் வந்து ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர்லயும் வரும். இந்த ஹெல்பிங் வேர்ப் இருக்குல்ல, அதுதான் வந்து மெயினா உங்களுக்கு அந்த டென்ஸே அங்க உணர்த்துது. நம்ம தமிழ்லயே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, தமிழ்லையுமே பேரெல்லாம் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ நம்ம சொல்லும் போது அந்த ஆக்ஷன் வேர்ட் தான் மாறுமே, அந்த டென்ஸை நமக்கு ப்ரூஃப் கரெக்டா சொல்லும். பாத்தீங்கன்னா நடந்தான், நடக்கிறான், நடப்பான் அப்படின்னு 3 இது பிரிக்கணும். ஸோ நடக்கிறதா அங்க ஒரு ஆக்ஷன், நட அப்படிங்கிறது ஆக்ஷன், அதுதான் 3 டென்ஸா மாறுதுல. அதே மாதிரிதான் இங்கிலீஷ்லயும் அந்த வேர்ப் தான் டென்ஸை வந்து சொல்லுது. ஸோ ப்ரெசென்ட்ல வேர்ப் இருந்தா ப்ரெசென்ட் டென்ஸ், இந்த பாஸ்ட்ல வேர்ப் இருந்தா பாஸ்ட், ஃபியூச்சர்ல இருந்தா ஃபியூச்சர். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ற ஹெல்பிங் வேர்ப் தான் இங்க கொடுத்துருக்கோம். இந்த வேர்ட்லாம் வந்தா ப்ரெசென்ட், இந்த வேர்ட்லாம் வந்தா பாஸ்ட், இந்த வேர்ட்லாம் வந்தா ஃபியூச்சர். அது நீங்க இதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ நீங்க சார்ன்னு சொல்லலாம், அண்ணானே சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து வேர்ப் ஃபார்ம்ஸ். வேர்ப் ஃபார்ம்ஸ்ல வந்து மொத்தம் 5 இருக்குங்க. 5 இது நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம வேர்ப் ஃபார்ம்ஸ் போறதுக்கு முன்னாடி இதுவரை இந்த டைப் ஆஃப் வேர்ப்ஸ்லயும் இந்த டென்ஸ் அண்ட் வேர்ப்லயும் ஏதாவது டவுட் இருக்கா? நோ அண்ணா, சூப்பர். ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் போலான்னு நினைக்கிறேன் இப்போ. ஸோ வேர்ப் ஃபார்ம்ஸ் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ 5 சொன்னேன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் அது மேல வந்து நான் 3மே வந்து ஒரே இதை சேர்த்து கொடுத்துருக்கேன். ப்ரெசென்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நெக்ஸ்ட் 4th வந்து ஜெரண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜெரண்ட்ஸ்னா ஒரு சென்டென்ஸ்ல வந்து ஐஎன்ஜி முடியும், அதெல்லாம் ஜெரண்ட். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா, ஐஎன்ஜிக்கு முன்னாடி அந்த ஒரு ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன். அது வந்து ஏதோ ஒரு ஆக்ஷன் வேர்ட். இப்போ வாக் அப்படின்னு இருக்கும், ஐஎன்ஜி சேர்த்தா வாக்கிங். டாக், ஐஎன்ஜி சேர்த்தா டாக்கிங். ஸ்பீக், ஐஎன்ஜி சேர்த்தா ஸ்பீக்கிங். ரன், ஐஎன்ஜி சேர்த்தா ரன்னிங். ஸோ இந்த மாதிரி ஜெரண்ட் அப்படி ஐஎன்ஜில முடியும். ஸோ அது ஒரு வேர்ப் ஃபார்ம்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ தேர்ட் பர்சன் சிங்குலர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னா என்ன, யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் நம்ம படிச்சிருப்போம் மோஸ்ட்லி கிராமர்ல. நான் வேணா ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சனுக்கு என்ன வரும்னு சொல்ல, நீங்க தேர்ட் பர்சன் சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஐ வரும், நான், வி, நாங்கள் அப்படின்னு வரும், அவர். ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன்ல வரும். ஸோ செகண்ட் பர்சன்ல யூ வரும், யூ, யுவர் வரும். ஸோ தேர்ட் பர்சன்ல என்ன வரும்? புரியல. he, she, it, they, கரெக்டா சொல்ல. சூப்பர், தேம், வெரி குட், கரெக்ட். ஸோ இது வந்து தேர்ட் பர்சன். தேர்ட் பர்சன்ல எது வந்து சிங்குலர்ல வரும்? இப்போ நீங்க 5 சொன்னீங்கல்ல, he, she, it, they, them. ஸோ அது வந்து எது வந்து சிங்குலர்ல வரும்? he, she, it. வெரி குட், he, she, it. சூப்பர். ஸோ அந்த மாதிரி he, she, it வந்து சப்ஜெக்ட்ல வரும்போது,
நம்ம அந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட்ல வரும்போது வேர்ப் எப்படி மாறும்னா நம்ம எஸ் சேர்த்தோ ஆர் இஎஸ் சேர்த்தோ எழுதுற மாதிரி இருக்கும். கோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா கோ கூட இஎஸ் சேர்த்து எழுதுவோம், கோஸ். அது மாதிரி ரன்னா ரன்ஸ், வாக்னா வாக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ வாக்ஸ், அந்த மாதிரி. புரியுதுங்களா? ஹீ ரன்ஸ், ஹீ ஸ்டாண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி தேர்ட் பர்சன் எஸ் வந்து சிங்குலர்ல வர மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர். அது வரும்போது எஸ்ஆர்இஎஸ். இதெல்லாம் வந்து வேர்ப் ஃபார்ம்ஸ். ஸோ இது எப்படி அந்த ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நான் இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸா இருக்கும்போது கோவா வரும். ஓகேங்களா? மோஸ்ட்லி சென்டென்ஸ் இந்த இது பேஸ் பண்ணி தான் வரும். ப்ரெசன்ட் டென்ஸ்ல அந்த சென்டென்ஸ் வரணும்னா நம்ம கோ யூஸ் பண்ணி எழுதுவோம். செகண்ட் பாஸ்ட் டென்ஸ்ல வரும்போது அந்த கோ எப்படி ஆகும்னா வென்ட். இதுல வந்து ஐ கோ அப்படின்னு வந்தா பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி மாறும்னா ஐ வென்ட், ஐ வென்ட் அப்படின்னு மாறும். நெக்ஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு. ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது என்னன்னா பாஸ்ட் டென்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து அந்த பாஸ்ட் டென்ஸ்ல வர மாதிரி இடி வேர்டோ அந்த மாதிரி தான் சேர்ந்து வரும். ஓகேங்களா? ஆனா வந்து பாஸ்ட்ல நடந்து சடனா முடிஞ்ச மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முடிஞ்ச மாதிரி இருந்தா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா முன்னாடி நடந்ததுன்னு சொல்லுவோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சா என்ன சொல்லுவோம், அதுதான் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல வரும்போது அந்த கோ எப்படி மாறும்னா கான் அப்படின்னு மாறிடும், GONE. ஓகேங்களா? எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்தா நீங்க மோஸ்ட்லி பாக்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வேர்டு வேற வேற மாதிரி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். மோஸ்டா எல்லா வேர்டும் என்ன தெரியுமா ஆகும், அந்த பிளே இருக்கு பாருங்களேன், 1 to 5th பிளே எப்படி பிளேடு அந்த மாதிரி தான் பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன ஆகும்னா மோஸ்ட்லி இடி சேர்ந்தா வரும். ஓகேங்களா? எப்படி வாக்னா வாக்டு. ஓகேங்களா? அந்த மாதிரி வரும். சில வார்த்தை வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ சிங்னா சாங், அந்த மாதிரி. அது வந்து நீங்க பாஸ்ட் டென்ஸ் என்ன பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால எழுத முடியும். அது நீங்க கொஞ்சம் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ண புரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் தான் நம்ம வந்து ஜெரன்னு சொல்லுவோம், ஐஎன்ஜி சேர்த்து. இப்ப நடந்துட்டே இருக்கும்ல, இப்ப நடந்து முடியல, இல்ல இப்ப நடந்துட்டே இருக்குது. கோயிங், இந்த கோ எப்படி மாறும்னா கோயிங் அப்படின்னு மாறும். அதே அந்த தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு போகும்போது கோஸ் அப்படின்னு மாறிடும். இந்த கோ தான் இந்த போற அப்படிங்கிறதுக்கே ஒவ்வொரு இடத்துல இந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி பாருது, கோ பாஸ்ட் டென்ஸா வரும்போது வென்ட்னு வருது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும்போது கான் வருது, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வரும்போது கோயிங் வருது, அந்த தேர்ட் பர்சன் சிங்குலரா வரும்போது கோஸ், ஹீ வரும்போது ஹீ கோஸ், ஷீ வரும்போது ஷீ கோஸ், இட் வரும்போது இட் கோஸ். ஸோ அந்த மாதிரி இது மாறும். ஸோ இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண டைம் ஆகும். இது எது கொடுத்துருக்கேன்னா இதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸா இருக்கும். ஸோ எல்லாமே வாக்டு அந்த மாதிரி இல்லாம, ஸோ கோனா இருந்தா எப்படி, ட்ரிங்க்னா இருந்தா எப்படி, பி வந்தா அது எப்படி மாறும் அப்படின்றதுக்காக சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். நீங்க ஜஸ்ட் இது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுக்கப்புறம் நீங்க போக போக அந்த எதுக்கு இது யூஸ் பண்ணிருக்காங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா டைம் தரேன், ஒரு 2 minutes எடுத்துக்கோங்க, நோட் பண்ணி. உங்களுக்கு டவுட் மேபி இதுல டவுட் இருந்தாலும் இருக்கலாம், நீங்க கேட்கலாம். ஸோ இது வந்து மெயினா நம்ம கொடுத்தது காரணம் வந்து 5 ஃபார்ம்ஸ் இருக்குன்றதுக்காக தான். அந்த 5 ஃபார்ம்ஸும் எல்லா சென்டென்ஸ்லயும் மோஸ்ட்லி இந்த 5 ஃபார்ம்ஸ்ல ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கும் வேர்ப் வர இடத்துல. ஸோ அதை நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றீங்கன்றது தான் இருக்கு. ஸோ 7:01 ஆயிடுச்சு டைமு. நம்ம 6:10 போல ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், 6:15 போல. ஸோ நம்ம 7:10 7:15 முடிச்சிடலாம். ஓகேங்களா? இன்னும் ரொம்பலாம் இல்லை, இது முடிச்சுட்டா இன்னும் கொஞ்ச நேரம் தான். ஓகேண்ணா. இல்ல டைம் இருக்குல்ல, 8 to 9 minutes. எஸ்ண்ணா நீங்க முடிச்சிட்டு இது பண்ணுங்கண்ணா, டைம் இருக்கு, நிறைய இருக்கு. ஓகே. ஓகே. கம் கேம். ஸோ கம் கேம்,
கம் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும் கம். ஓகேங்களா? பாஸ்ட் டென்ஸ்ல வரும்போது கேம்னு வரும். திரும்ப பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும்போது கம்முன்னு வந்துடும். ஓகேங்களா? சாய் பிரசாத் கேட்டிருக்கீங்க. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கம்மோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து கம் தான். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் போகும்போது கம்மிங் வரும். லாஸ்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்து கம்ஸ், COMES. ஸோ இந்த பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லாம் வந்து நீங்க எப்பெல்லாம் வந்து நீங்க ஒரு பேராகிராஃபோ ஏதோ ஒன்று சென்டென்ஸ்லாம் ரீட் பண்றீங்களே, ரீட் பண்ணும்போதே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ ஏன் இங்க வந்திருக்கு, நீங்க ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நிப்பாட்டி எதுக்கு இந்த இடத்துல ட்ரங்க் கொடுத்துருக்கு, எதுக்கு இங்க ஹேட் கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கனாலும் எழுதிடலாம். இப்போ இன்னொன்னு என்னன்னா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும்போது என்ன வரும்னா, எந்த வேர்ப் இருக்கோ அதுக்கு முன்னாடி அந்த ஹெல்பிங் வேர்ப் ஹேவ் இருக்குல்ல, அந்த ஹேவ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோக்கு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருந்தா கான் இருக்குல்ல, நீங்க சென்டென்ஸ்ல எழுதும்போது ஹாவ் கான் அப்படின்னு வரும். அதே மாதிரி ஹாவ் பீன். ஸோ பிளேடு வந்து ஐ ஹாவ் பிளேடு, ஐ ஹாவ் ரிட்டன், ஐ ஹாவ் சீன். சில இடத்துல நீங்க பாத்துக்கீங்க ஐ ஹாவ் ஹேட் அப்படின்லாம் வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளா இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி ஹாவ் வரும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ல எதுவுமே தேவையில்லை, அதான் நம்ம பின்னாடி ING ஜாயின் பண்ணிருக்கோம், அதான் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஆனால் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மோஸ்ட்லா ஹாவ் வரும். ஒரு சென்டென்ஸ்ல ஐ ஹாவ் கான் அந்த மாதிரி. ஸோ அது வரும்போதே அது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு நீங்க எடுத்து கரெக்ட். அது வந்து ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு இது, செகண்ட் பர்சனுக்கு இது, தேர்ட் பர்சனுக்கு இது. IVUனா ஹேவ் வரும், he sheனா ஹேஸ் வரும். கரெக்ட். ஸோ நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போறேன். ஸோ அகைன் இது வந்து ஒரு சின்ன ஒர்க் டைம். ஓகேங்களா? வாட்சிங் எக்ஸ்பிளைன் ஆகும். ஓகே, வாட்ச் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும் வாட்ச். பாஸ்ட் டென்ஸ்ல வாட்ச்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வாட்ச்டு, ஐ ஹாவ் வாட்ச்டு அந்த மாதிரி, ஐ ஹாவ் வாட்ச்டு த மூவி அந்த மாதிரி. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ல வாட்சிங், அந்த லாஸ்ட் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்ல வாட்சஸ். புரியுதா சாய் பிரசாத்? ஸோ நீங்க ஜஸ்ட் நெக்ஸ்ட் போய் என்ன பண்றீங்கன்னா, நீங்க கூகுள்ல போய் நீங்க 5 forms of verb அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட் PDFs இருக்கும். நீங்க இமேஜஸ் பண்ண நிறைய இமேஜஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வேர்புக்கும் எப்படி அது வந்து பாஸ்ட் டென்ஸ் எழுதலாம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எழுதலாம், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் எழுதலாம், அந்த SES அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் எழுதலாம், எப்படின்னு எல்லாமே அவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை கோ த்ரூ பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே, இது இப்படிதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது வந்து இப்போ நடந்துட்டே இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ எப்படி எடுத்துக்கலாம்னா, ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்லும் போதுதான் நம்ம சொல்லுவோம், இல்லை நம்ம ஜஸ்ட் சொல்றோம். ஆனா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வந்து இப்போ நடந்துட்டே இருக்கு. ஹீஸ் ரன்னிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஹீ ரன்ஸ் எவ்ரிடே, அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் தான், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரும் அந்த மாதிரி. இப்போ ஐ கோ டு ஸ்கூல், நான் ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு போவேன் அந்த மாதிரி, ஐ கோ டு ஸ்கூல். பட் ஐ எம் கோயிங் டு ஸ்கூல் இப்போ பண்ணிட்டே இருக்கேன்ல, ஸோ அது வந்து அந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இப்ப நடந்துட்டே இருக்கு. இப்போ இந்த டைம் தொடர்ந்து அப்படியே ஐ எம் கோயிங் டு ஸ்கூல், ஸ்கூலுக்கு போய்கிட்டே இருக்கேன்ற மாதிரி சொல்றோம்ல. ஸோ அது நடந்துகிட்டே கொஞ்சம் நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் வந்து அந்த ING ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்றோம். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு வரும்போது ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி முடிச்ச மாதிரி, இப்பதான் நான் வந்து முடிச்சேன் அப்படின்னா ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் த ஹோம்ஒர்க் அந்த மாதிரி. ஹோம்ஒர்க் இருக்கு, நான் இப்பதான் முடிச்சேன், ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் த ஹோம்ஒர்க் அந்த மாதிரி. ஸோ சில டைம் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க பாஸ்ட் முன்னாடியே நடந்து ஐ ஃபினிஷ் த ஹோம்ஒர்க்கும் யூஸ் பண்ணுவாங்க, ஐ ஹாவ் ஃபினிஷ் த ஹோம்ஒர்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சில இது மாறும். அப்ப சில பேர் வந்து ரெண்டையுமே வந்து ஒரே மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இப்ப ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடிச்சதான் நம்ம அப்படி சொல்லுவாங்க. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் போய்கிட்டே இருக்கு அப்படின்றது சொல்லுவோம். இப்ப நான் பண்ணிட்டே இருக்கேன், ஐ எம் பிளேயிங் கிரிக்கெட் அந்த மாதிரி, ஐ எம் ரைட்டிங் த எஸ்ஏ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒர்க் டைம் என்னன்னா,
ஜஸ்ட் இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல ஒரு பேராகிராஃப் இருக்கு. அந்த பேராகிராஃபை ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க, கேர்ஃபுல்லா ரீட் பண்ணுங்க, ஐடென்டிஃபை பண்ணுங்க. என்ன ஐடென்டிஃபை பண்ணுங்க? ஐடென்டிஃபை அண்ட் கிளாஸிஃபை த வேர்ப்ஸ் பேஸ்ட் ஆன் த டைப்ஸ். ஸோ வேர்ப்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதை கிளாஸிஃபை பண்ணுங்க. ஒரு 2 டைப் பார்த்துருக்கோம், ஒன்று மாடல் வேர்ப் பார்த்துருக்கோம், ஒன்று ஹெல்பிங் வேர்ப் பார்த்துருக்கோம். ஸோ அதை நீங்க கிளாஸிஃபை பண்ணி எழுதலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு 3 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க டைம். நீங்க நோட்ல நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் யார் யார் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்களோ சாட்ல வந்து நீங்க ஷேர் பண்ணலாம் ஆன்சர்ஸ். ஸோ இது வந்து தப்பான ஆன்சர் ரைட்டான ஆன்சர்னால நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியா இருக்கும். ஓகே, ஸ்டார்ட். 3 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க டைம். தெரியுதுங்களா நல்லா ஸ்கிரீன்ல லெட்டர்ஸ்? ஓகே, ஃபோன் யூஸ் பண்றாங்க, கொஞ்சம் லைட்டா ஜூம் பண்றவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 7:11 நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ணா என்ன பண்ணணும் இதுல? இந்த ஹோல் சென்டென்ஸ்ல எங்க வந்து வேர்ப் இருக்கு அப்படின்னு பார்த்து அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த வேர்ப் வந்து எந்த வேர்ப் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒண்ணு ஆக்ஷன் வேர்டா இருக்கலாம். நீங்க ஆக்ஷன் வேர்ட் நோட் பண்ணுங்க. 3 காலமா வேணாலும் பிரிச்சுக்கோங்க. ஆக்ஷன் வேர்ட், ஹெல்பிங் வேர்ப், மாடல் வேர்ப். ஓகேங்களா? ஓகேண்ணா. ஸோ முடிச்சிட்டு லாஸ்டா நம்ம ஒரு டைம் பார்க்கலாம் எதாவது மிஸ் பண்ணிருக்காங்க நடுவுல அப்படின்னு. அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தராவது சாட்ல போடுங்க நீங்க பண்ணது. ஸோ எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ எதெல்லாம் இன்னும் நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதை கண்டிப்பா நம்ம சால்வ் பண்ணிடலாம். எல்லாருக்குமே இப்ப இதுல இருக்க வேர்ப் எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் போற மாதிரி. அண்ணா சொல்லுங்க. அண்ணா நீங்க சிங்கிள் சென்டென்ஸா கொடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சுன்னா, பேராகிராஃபா இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. ஓகே ஓகே பரவாயில்ல. ஸோ சிங்கிள் சென்டென்ஸா இருக்கும்போது ஈஸியா இருக்கா? சரி, ஓகே. ஸோ இது வந்து மோஸ்ட்லி நம்ம பேராகிராஃப் தானே ரீட் பண்ணுவோம். ஸோ போக போக உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணீங்களோ அது மட்டும் சொல்லுங்க. எவ்வளவு கண்டுபிடிச்சிங்களோ சொல்லுங்க. மீதி நம்ம விட்டுருந்தா நம்ம பாத்துக்கலாம். ஓகேவாமா? ஓகே. சொல்லுங்கம்மா, நீங்க என்னென்ன கண்டுபிடிச்சீங்க, எந்தெந்த வேர்ட்ஸ்? அண்ணா 1 மினிட். ஓகே. அண்ணா ஆக்ஷன் வெர்ப்ஸ் வந்து வாக், ஸ்பீக், நெக்ஸ்ட் லுக்னா. ஓகேமா. சோ வேற வேற வேர்ட்ஸ்மா? லுக்டு அண்ணா. லுக்டு கரெக்ட். பண்ணி போட்டுங்க. ஸ்டார்டட். சரி, ஓகேம்மா, தேங்க்யூமா. ஸோ இப்போ வந்து நான் யார் எவ்வளவு கண்டுபிடிச்சீங்க எனக்கு தெரியல. ஸோ நீங்களே வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. நானும் இப்போ வந்து சொல்றேன் என்னென்ன இடத்துல வந்து வேர்ப் வந்திருக்கு அப்படின்னு ஒவ்வொரு லைனா பார்த்து. ஸோ நீங்க எதாவது ஆட் பண்ண முடியுமா ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரோ இல்லை உங்க புக்லயோ இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கெங்க வேர்ப்ஸ் வருது. ஸோ அண்டர்லைன் பண்ணி நீங்க வேர்ப்ஸ் வீண் போட்டு வச்சுக்கலாம். இல்லை அதை எப்படி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த இது கொடுத்தது. ஏன் பேராகிராஃபா கொடுத்தேன்னா, ஸோ நம்ம மோஸ்ட்லி பேராகிராஃபா தான் படிக்கிறோம். ஓகேப்பா தம்பி. ஸோ அசைன்மெண்ட் ஓகே. ஸோ பேராகிராஃபா கொடுக்கறதுனால நம்ம அதுலதான் நம்ம எப்படி வேர்ப்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸ்டார்டிங் இப்படி பேராகிராஃபா பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஆனா போக போக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நான் இதுல என்னன்னு சொல்றேன். ஒண்ணுன்னா லூலு அப்படிங்கிறது நேமு. ஸோ வாஸ் வந்து ஒரு ஹெல்பிங் வேர்ப் வந்திருக்கு. அவுட் ஃபார் ஹர் யூஸ்வல் மார்னிங் வாக். ஸோ வாக் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்ட்.
நெக்ஸ்ட் வென் ஷி டுக். டுக் அப்படிங்கிறது வந்து டேக் அப்படிங்கிறதோட பாஸ்ட் டென்ஸ் டுக். ஸோ அது வந்து ஒரு வேர்ப், அது வந்து ஆக்ஷன் வேர்ப்ல வரும். a wrong turn and found. ஃபவுண்ட் வந்து ஃபைண்டோட பாஸ்ட் டென்ஸ். ஃபவுண்டுங்கிறது ஃபைண்டோட பாஸ்ட் டென்ஸ். herself in the woods. நெக்ஸ்ட் she tried. tried அப்படிங்கிறது ட்ரையோட பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ மோஸ்டா நீங்க எங்கெங்கெல்லாம் இடி அப்படிங்கிறது முடியுதோ சென்டென்ஸ்ல, பட் ட்ரைடு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ரியலைஸ்டு இருக்கு, ரியலைஸ்டு இந்த மாதிரி. நெக்ஸ்ட் ரிமெம்பர்டு. ஸோ இந்த மாதிரி இடியில முடிஞ்சா அது மோஸ்டா பாஸ்ட் டென்ஸ்ல வர வேர்ப் தான் இருக்கும். ஓகேங்களா? இடியில முடிஞ்சாலே மோஸ்ட்லி பாஸ்ட் டென்ஸ்ல வர வேர்ப். ஸோ அதை நீங்க பாத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம எதுல பார்த்தோம்? ட்ரைடு பார்த்தோம். டு ரீட்ரேஸ் ஹர் ஸ்டெப்ஸ் பட் சூன் ரியலைஸ்டு. இப்போ ரியலைஸ்ட் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல வருது. ஷி வாஸ் லாஸ்ட். லாஸ்ட் அப்படிங்கிறது தொலைஞ்சு போயிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த லாஸோட பாஸ்ட் டென்ஸ் தான் லாஸ்ட். ஷி பிகன் டு பேனிக். பிகன்னா ஆரம்பிக்கிறது. ஸோ பதட்டப்படுறா அப்படின்னு சொல்றோம். ஸோ பிகன் டு ட்ரெஸ்னா அந்த பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால பிகன். ஸோ பிகினோட பாஸ்ட் டென்ஸ் பிகன். பட் தென் ஷி ரிமெம்பர்ட். ரிமெம்பர்ட்னா ஞாபகம் வச்சுக்கிறது தான் ரிமெம்பர். ஸோ ரிமெம்பர்டு திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு, அதனால ரிமெம்பர்டு வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ் வந்து ஆக்ஷன் வேர்ட். ஹர் ட்ரைனிங் அண்ட் ஸ்டார்டட். ஸோ ஸ்டார்ட் பண்றாங்க, அது ஒரு பாஸ்ட் டென்ஸ். அது ஆல்ரெடி நீங்களே சொல்லிட்டீங்க. யூசிங் ஹர் நோஸ் டு ஸ்னிஃப் அவுட் அ வே ஹோம். ஓகேங்களா? சி மெட்டுங்கிறது வந்து மீட்டோட பாஸ்ட் டென்ஸ். அதான் மெட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கிரியேச்சர்ஸ் அலாங் த வே. பட் ஷி வாஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வாஸ் வந்து ஒரு ஹெல்பிங் வெர்ப். பாஸ்ட் டென்ஸ்ல வர ஹெல்பிங் வெர்ப் வாஸ். டூ ஸ்கேர்டு. ஸ்கேர்டுனா வந்து பயப்படுறது, அது வந்து பாஸ்ட் டென்ஸ் தான். இடி வந்திருக்குல்ல, பாஸ்ட் டென்ஸ். அதே மாதிரி ஸ்பீக் வந்து டைரக்டா பிரசன்ட்லயே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? டு தெம். ஈவென்ச்சுவலி ஹர் நோஸ் லெட் வந்து லீடோட பாஸ்ட் டென்ஸ். லெட் அப்படின்னு சொல்றது லீடோட பாஸ்ட் டென்ஸ். ஹர் டு எ ஹவுஸ் மேடு வந்து மேக்கோட பாஸ்ட் டென்ஸ். மேக் ஒன்னு ஒரு பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். மேக்கோட பாஸ்ட் டென்ஸ் மேடு. ஆஃப் டாக் ட்ரீட்ஸ். இட் லுக்கோட பாஸ்ட் டென்ஸ் லுக்டு. ஸோ இடி வந்திருக்குல்ல, லுக் டெலிசியஸ். பட் ஷி நியூ. அந்த நியூ KNEW வந்து நோவோட பாஸ். எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லல, நோ அதோட பாஸ் நியூ. பெட்டர் தென் டு ஈட் ஆல்ரெடி நமக்கு தெரியும். பிரசன்ட் டென்ஸ்ல வருது ஈட், ஆக்ஷன் வேர்ட் அது. எனிதிங் ஷி ஃபவுண்ட் ஆல்ரெடி பார்த்தோம். பாஸ்ட் டென்ஸ்ல வர ஃபைண்ட் கண்டுபிடிக்கிறது, அதோட பாஸ்ட் டென்ஸ் ஃபவுண்ட் இன் த வுட்ஸ். சடன்லி அண்ட் எவில் விச் அப்பியர்டுனா தோன்றுறது அப்படின்னு சொல்லலாம். மறைஞ்சதுல இருந்து நம்ம வந்து வெளியில வரோம், அந்த மாதிரி தோன்றதுல வந்து அப்பியர்டுன்னு சொல்லுவோம். அப்பியரோட பாஸ்ட் டென்ஸ் அப்பியர்டு, அது ஒரு வேர்ப். அண்ட் ட்ரைடு வந்து ட்ரையோட பாஸ்ட் டென்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். டு ட்ராப்புமே ஒரு வேர்ப் தான். ட்ராப் லூலு. ட்ராப்னா என்ன தெரியுமா? நம்ம இது பண்றோம்ல, வலை வச்சு பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ராப் பண்றது, அதான் அந்த ட்ராப். லூலு இன் த ஹவுஸ். பட் லூலு வாஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். வாஸ் வந்து ஹெல்பிங் வேர்ப்ல வரும். டூ ஸ்மார்ட் ஃபார் ஹர் அண்ட் யூஸோட பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ்டு. ஹர் நோஸ் டு ஃபவுண்ட் பார்த்தோம்ல, அதை ஃபைண்ட் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும். ஃபவுண்ட் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல வரும். டு ஃபைண்ட் த டோர் அண்ட் எஸ்கேப். சி வாஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ஹெல்பிங் வேர்ப், பாஸ்ட் டென்ஸ்ல வருது. ஃபைனலி ஹோம் சேஃப் அண்ட் சவுண்ட். அண்ட் ஷி vowed வந்து பாஸ்ட் டென்ஸ். vowed never to wander off the path again. இந்த wander off அப்படிங்கிறது தான் வந்து நீங்க பிரேசல் வேர்ப்லாம் சொல்லியிருந்தீங்க, அதுதான் வந்து வாண்டர் ஆஃப். ஸோ எல்லா வேர்பும் ஒரே டைம் பார்த்தா கன்ஃபியூஸா இருக்கும். ஸோ அதனால இன்னைக்கு ரெண்டு டைப் மட்டும் பார்த்தோம். ஸோ அதுல இருந்தா இந்த ஒர்க் டைமுக்கு இந்த இது கொடுத்துருந்த இந்த பேராகிராஃப். ஸோ இதே மாதிரி நிறைய பேராகிராஃப் ட்ரை பண்ணி பாருங்க. மெயினா இந்த இடி வேர்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க அண்டர்லைன் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வேர்ப் எங்க யூஸ் பண்ணிருக்காங்க, அது பக்கத்துல என்ன வருது, அதுக்கு அடுத்து என்ன வருது, எல்லாமே உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுல எவ்வளவு பேர் மோஸ்டா கண்டுபிடிச்சீங்கன்னு எனக்கு தெரியல, பட் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு வரும் கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏதாவது கொயரிஸ், இந்த செஷன்ல உங்களுக்கு ஏதாவது கொயரிஸ் இருந்தா நீங்க சொல்லலாம். இப்போ சொல்லி கொடுத்ததுல
அண்ணா இப்போ ஒரு பேராகிராஃப் காமிச்சீங்களா, அதுல வந்து மாடல் வேர்ப்ஸ் வந்திருக்கானா? அதுல மாடல் வேர்ப்ஸ் இல்லம்மா. ஓகேண்ணா. ஸோ நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்ல அட்மின் மூலயமா உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒரு 2-3 பேராகிராஃப் நான் அனுப்புறேன். ஓகேங்களா? ஸோ அதுல மாடல் வெப்ஸ் இருக்கும், ஹெல்பிங் வெப்ஸ் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் நான் ஹெல்பிங் வெப்ஸ்க்காக தான் எடுத்தேன். மாடல் வெப், ஹெல்பிங் வெப் ரெண்டும் இருக்கும். அதே மாதிரி அந்த பாஸ்ட் ப்ளஸ் எல்லாம் கலந்து இருக்கும். நீங்க வந்து மேபி உங்களுக்கு நீங்க ஜஸ்ட் அசைன்மெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க, நீங்களே பாருங்க. உங்களுக்கு வேர்டு தெரியலன்னா கூகுள்ல கூட நீங்க சர்ச் பண்ணுங்க. ஜஸ்ட் ட்ரைட்னா என்ன அப்படின்னு தெரியலன்னா சர்ச் பண்ணுங்க. ஸோ நீங்க அதுல இருந்து எதாவது கத்துக்கிட்டா எனக்கு ஓகே. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ அதுக்கான ஆன்சரும் வந்து கூகுள் ஃபார்ம் இல்ல டிரைவ் லிங்க் மாதிரி கொடுக்குறேன், நீங்க அதில் அப்லோட் பண்ற மாதிரி. ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல வந்துடும். ஓகேங்களா? ஓகேண்ணா. அட்மின் மூலமா நான் வந்து உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ அது அசைன்மெண்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 2 days 3 daysக்குள்ள எனக்கு திரும்ப அனுப்புற மாதிரி நான் அதுல டைம் லைன் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இதுல உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்தா வேற யாருக்காது? நோண்ணா. ஓகே, மத்தவங்க ஓகே. ஸோ இப்போ குவரிஸ் இல்லை அப்படின்னா எல்லாம் தம்ஸ் அப் பண்ணுங்க. எவ்வளவு பேர் ஆக்டிவா இருக்கீங்கன்னு தெரியல. ஸோ தம்ஸ் அப் பண்ணுங்க பார்க்கலாம். நிறைய பேர் தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். யாராவது 1-2 பேருக்கிட்ட எனக்கு ஒரு ஃபீட்பேக் மாதிரி கிடைக்குமா? ஸோ நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் உங்களுக்கு வரும். ஸோ அந்த ஃபீட்பேக்ல இந்த செஷன் எப்படின்னு எல்லாரும் ஃபில் பண்ணுங்க. ஸோ அப்பதான் என்ன நான் எப்படி எடுத்தேன், நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ யாராவது ஒருத்தர் இல்லை 2 பேர் இல்லை ஒருத்தர் மட்டும் போதும். ஸோ ஜஸ்ட் இந்த செஷன் எப்படி போச்சு, இல்லை எது பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சேட்ல மத்தவங்க சேட்ல பண்ண விருப்பம் இருந்தா பண்ணுங்க. ஒருத்தர் நீங்க வாய்ஸ்ல சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அது 7:25 ஆயிடுச்சு. சாரி, டைம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் ரொம்ப. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, முடிச்சிடலாம். அந்த லாஸ்ட் இல்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது, இல்ல எது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுதோ அது கூட நீங்க சொல்லுங்க. யாராவது ஒருத்தர். தேங்க்யூ. நிறைய பேர் வந்து சேட்ல சொல்றீங்க. தேங்க்யூ. சரி, ஓகே. அப்போ நான் வந்து ஃபீட்பேக் ஃபார்ம்லயே உங்களோட ரெஸ்பான்ஸ் பார்த்துக்கிறேன். ஸோ இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது மட்டும் இதுல இருக்கு. அண்ணா அந்த பிபிடி மட்டும் சென்ட் பண்ணிருங்கண்ணா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குரூப்ல. ஓகேண்ணா. ஸோ இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம்? வேர்ப்ஸ் பார்த்துருக்கோம், டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ல 2 பார்த்துருக்கோம், மாடல் வேர்பும் ஹெல்பிங் வேர்ப் பார்த்துருக்கோம். ஸோ டென்சன்ஸ் அந்த 3 டென்ஸ்ல என்னென்ன யூஸ் பண்ணிருக்கோம்னு பார்த்துருக்கோம். வேர்ப், அப்புறம் வேர்ப் ஃபார்ம்ஸ், அந்த 5 ஃபார்ம்ஸ் இருக்கு, எப்படி அதை யூஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ. Thanks, Anna. தேங்க்யூ.